ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். மே 23 வியாழக்கிழமை நாளைய தினம் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி. ஒரு கைப்பிடி கல்லுப்பு 5 ரூபாய் நாணயம் ஒன்று இருந்தால் போதும். நீங்கள் நினைக்கக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் கூடிய சீக்கிரம் அது நடக்கும். ஒரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியும் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் பிறக்கும். அந்த வகையில் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி இந்த வருடம் விசாக நட்சத்திரம் முருகப்பெருமான் அவதரித்த அந்த நாள் அப்போ பிறக்குது. அதாவது மே 22ஆம் தேதி மாலை 7:14 மணிக்கெல்லாம் பௌர்ணமி திதி ஆரம்பிக்குது. அது மே 23ஆம் தேதி மாலை 7:45 வரைக்கும் இருக்குது. அதனால் மே 23ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் முழுக்க பௌர்ணமி இருக்குது. விசாக நட்சத்திரம், வியாழக்கிழமை, இப்படி குரு பகவானுக்கு உகந்த பல நல்ல விஷயங்கள் நாளைய தினம் இருக்குது. ரொம்ப அற்புதமான ஒரு நாள். இப்படிப்பட்ட ஒரு நாள் மறுபடியும் கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது. நாளைய தினம் கண்டிப்பாக நீங்கள் முருகர் வழிபாடு, அம்பாள் வழிபாடு, குரு பகவானோட வழிபாடுன்னு எல்லா வழிபாடையும் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. முழு நாள் உபவாசம் இருக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. பௌர்ணமி திதி முடியறதுக்குள்ள கோவிலுக்கு போய்ட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அதை விட பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே அன்னைக்கு சந்திர தரிசனம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ரொம்ப பிரகாசமா முழு ஒளியோட ஒளி வீசக்கூடிய சந்திர பகவானை நாம பௌர்ணமி அன்னைக்கு தரிசிக்கும் போது நம்ம வாழ்க்கையும் பிரகாசமா மாறும் அப்படிங்கிறது தான் பெரிய நம்பிக்கை. அந்த வகையில் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிபாட்டு முறையை நாளைக்கு மாலை ஒரு 7:45 மணிக்குள்ள நீங்கள் உங்கள் வீட்டோட மொட்டை மாடியிலையோ இல்லை வீட்டோட வாசல் பகுதியிலையோ செய்யலாம். மாலை 6 மணிக்கு மேலே உங்களுக்கு எப்போ சந்திரன் முழுமையாக தெரியுதோ, நல்லா பிரகாசமாக தெரியுதோ, அந்த நேரத்தில் நீங்கள் இதை செஞ்சால் கூட போதும். முடிஞ்சால் ஒரு 8 மணிக்குள்ளே செஞ்சுருங்க. நாளை மாலை எப்பவும் போல் உங்கள் வீட்டோட பூஜை அறையில் பௌர்ணமிக்கு பூஜை பண்ணுற மாதிரி பூஜை பண்ணிவிட்டு ஒரு தட்டு ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த தட்டில் ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பை பரப்பி வச்சு அதுக்கு நடுவில் ஒரு 5 ரூபாய் நாணயத்தையும் வைக்கணும். கல்லுப்பு வெண்மை நிறம் அப்படிங்கிறது சந்திர பகவானுக்கு உரிய நிறம். அதனால தான் இந்த இடத்துல கல்லுப்பு எடுத்துக்க சொல்கிறோம். கல்லுப்பு மகாலட்சுமியோட அம்சம், நம்ம அதையும் கவனிக்கணும். இப்போ தட்டில் கல்லுப்பை பரப்பி அதுக்கு நடுவில் 5 ரூபாய் நாணயத்தை வச்சுருக்கீங்கல்ல, அதை அப்படியே வீட்டோட வாசலுக்கோ இல்லை வீட்டோட மொட்டை மாடிக்கோ வந்துருங்க. அப்போ பிரகாசமாக நிலவு உங்களுக்கு தெரியும். அப்போ சந்திரனை பார்த்து 2 கையையும் தட்டோட மேலே தூக்கி, எங்கள் வீட்டில் செல்வம் சேரணும், பணத்தட்டுப்பாடு இருக்கவே கூடாது, சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கணும்னு மனசார வேண்டிக்கோங்க. தீபம்லாம் ஏற்றணும் அப்படின்னு கூட கட்டாயம் கிடையாது. அந்த தட்டில் கல்லுப்பை பரப்பி வச்சு அந்த 5 ரூபாய் நாணயத்தை வைக்கிறீங்களே, அதை உங்கள் 2 கையால் உங்கள் தலைக்கு மேலே தூக்கி சந்திர பகவான்கிட்ட காமிக்கிற மாதிரி காமிச்சு அந்த நேரத்தில் உங்களோட கோரிக்கை என்னவா இருக்கோ அதை சந்திர பகவான்கிட்ட மனசார சொல்லுங்க. அப்போ ஓம் ஸ்ரீம் சந்திரமௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு 3 முறை சொல்லுங்க. இதை வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் யார் வேணால் செய்யலாம். பௌர்ணமி திதி முடியறதுக்குள்ள உங்கள் கண்ணுக்கு நிலவு எப்போ தெரியுதோ அப்போ உங்கள் வீட்டோட மொட்டை மாடியிலையோ இல்லை உங்கள் வீட்டோட வாசல்லே நின்று இதை நீங்கள் செய்கிறது மூலயமா கூடிய சீக்கிரம் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இந்த வழிமுறை செஞ்சதுக்கு அப்புறமா அந்த தட்டை அப்படியே எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டோட பூஜை அறையில் வச்சிடலாம். அதுக்கப்புறமா அடுத்த மாத பௌர்ணமிக்கு அந்த கல்லுப்பை தண்ணியில் விட்டுட்டு அந்த 5 ரூபாய் நாணயத்தை மட்டும் மறுபடியும் புது கல்லுப்பு மேலே வச்சு இதே வழிபாடு முறை நீங்கள் திரும்ப செய்யலாம். இந்த பௌர்ணமி, வைகாசி பௌர்ணமி எனக்கு இதை முயற்சி பண்ணுங்கள். ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படுறதை நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.